ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து 160 கொஷின்ஸ் வரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே அடுத்த உள்ள கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ரம்படா சென்சர் இஸ் அன் இன்ஜின் இஸ் யூஸ் டு மெஷர். ஸோ இந்த சென்சார் வந்து இன்ஜினில் என்னத்தை மெஷர் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதோட எதை மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் இன் எக்ஸாஸ்ட் கேஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும், இதோட பர்பஸ், இந்த சென்சாரோட பர்பஸ் என்னென்னா எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, பட் ஃபியூல் எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா? இது வந்து எக்ஸாஸ்ட் கேஸில் உள்ள ஆக்சிஜனை மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த சென்சார் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க. மேனோமீட்டர்ஸ் மெஷர் த ப்ரெஷர் பை. ஸோ மேனோமீட்டர்னாலே ப்ரெஷர் பை ஹைட் தான். ஸோ மெஷரிங் தி ஹைட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லிக்விட் காலம். சரிங்களா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். இங்கே ஹைட்டு தான், ஹச் தான் வந்து height difference of the liquid column. So option B is the correct answer. Next question பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷின். The purpose of air bleeding in hydraulic brake system is. ஸோ ஏர் ப்ளீடிங் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ பொதுவாக ஏர் ப்ளீடிங்னா அது வந்து என்ட்ராப்டு, அந்த உள்ள என்ட்ராப்டு ஏர் பபிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏர் ப்ளீடிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பொதுவாக அவங்க ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் எதில் ஒர்க் பண்ணோம், இட் இஸ் ஒர்க்டு பேஸ்ட் ஆன் தி பாஸ்கல்ஸ் லா. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எதுக்காகனா, ஏர் ப்ளீடிங் எதுக்காகனா டு ரிமூவ் தி ஏர் பபிள்ஸ் ஃப்ரம் த பிரேக் ஃப்ளூயிடில் உள்ள ஏர் பபிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் யூஸிங் தி ஏர் ப்ளீடிங் இன் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன். டு ப்ரிவெண்ட் த பிரேக் ஃப்ளூயிட் கண்டாமினேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும். சரிங்களா? இதுக்கு ஏர் ப்ளீடிங் தேவையில்லை. ஸோ இது கட் பண்ணிடலாம். ஸோ பிரேக் ஆயில் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பிரேக் ஆயில் டெம்பரேச்சர், இது வந்து டெம்பரேச்சர் வச்சு ஏர் ப்ளீடிங் டெம்பரேச்சர் யூஸ் ஆகாது. டு ப்ரிவெண்ட் த பிரேக் பெடல் ஃபெயிலியர். ஸோ இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணாது பிரேக் பெடல் ஃபெயிலியர். இட்ஸ் நாட் ப்ரிவெண்ட்ஸ் தி பிரேக் பெடல். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த இன்னர் எண்ட் ஆஃப் த ஆக்சியல் ஷாஃப்ட் இஸ் ஸ்ப்ளைன்டு டு தி. ஸோ இன்னர் ஆக்சியல் ஷாஃப்டோட ஸ்ப்ளைன்டு வந்து சன் கியர் தான் இது பண்ணியிருக்கு. சரிங்களா? இட் இஸ் ஸ்ப்ளைன்டு டு தி சன் கியர். கிரவுண்ட் வீலோ பிளான் பின் டிஃபரன்ஷியல் கேசிங் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். த டிராக்டர் இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் ஆயில் இஸ் செக்டு டேஷ் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ எப்போ செக் பண்ண, மெயின்டெனன்ஸுக்கு எப்போ செக் பண்ண சொல்லியிருக்கான். பட் இங்கே ஆக்சுவலி டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி 750 ஒர்க்கிங் ஹவர்ஸும் கொடுத்துருக்கான். பட் அதுவே தப்பு தான். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து வி ஹாவ் டு செக். சரிங்களா? ஸோ இவங்க சேஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இட் இஸ் யூஸ்வலி ஃபார் ஆயில் சேஞ்ச் ஆயில் எப்போ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்னா எவ்ரி 750 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வி ஹேவ் டு சேஞ்ச் தி டிரான்ஸ்மிஷன் ஆயில். தியரிட்டிக்கலி பட் ப்ராக்டிக்கலி வி கேன் கோ அப் டு 1000 ஹவர்ஸ் வரைக்கும் போகலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்க கீ வந்து தப்பு. ஸோ எவ்ரி 50 ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபார் எவ்ரி 10 ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஆயில் லெவலை வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? டிரான்ஸ்மிஷன் இன்ஜின் ஆயில் எவ்ரி 10 ஹவர்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ 75ங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர். பட் அஃபிஷியல் ஆன்சருக்கு 750 ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ கொஷினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கொஷின். The specific energy of battery is expressed in. ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜியை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் மாஸ் ஆஃப் பேட்டரி. ஸோ யூனிட் மாஸ்னா வாட் பெர் கேஜி. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் மாஸ் ஆஃப் பேட்டரி. ஸோ அதுதான் மாஸ்னா கேஜி. ஸோ எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும் வாட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா ஜூல் பெர் கிலோகிராம்னு சொல்லுவோம் எஸ்ஐ யூனிட். சரிங்களா? ஸோ வாட் பெர் கிலோகிராம்னா ஸ்பெசிஃபிக் பவரை தான் சொல்லுவோம். ஸோ எனர்ஜி டென்சிட்டினா வாட் பை எல், எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். சரிங்களா? ஸோ அதுதான் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஆஃப் பேட்டரி இஸ் வாட் பெர் கிலோகிராம். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஸ்பார்க் ப்ளக் கேப் இஸ் மெஷர்ட் பை யூஸிங். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கில் ஸோ அந்த கேப்பை எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்னா ரிங் காஜ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் காஜையும் வச்சு மெஷர் பண்ண முடியாது, ஃபீலர் காஜ் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி போக்கர் காஜும் கிடையாது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின் மெட்டல் பிளேடாக இருக்கும். சரிங்களா? நோன் திக்னஸாக இருக்கும். அந்த கேப்புக்கு பிட்வீன், அதாவது சென்டர் ஆஃப் எலக்ட்ரோட் அண்ட் கிரவுண்ட் எலக்ட்ரோட் ஆஃப் அ ஸ்பார்க் பிளக், அந்த கேப்பை வந்து இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க, தின் மெட்டல் பிளேட். ஸோ அதை தான் ஃபீலர் காஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். டர்போ சார்ஜிங் ஆஃப் 2-stroke இன்ஜின் எலிமினேட் டி.
ஸோ டர்போ சார்ஜிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா சரிங்களா. இந்த கொஷின்ஸ் டர்போ சார்ஜரை பற்றி கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ படிச்சிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எதை எலிமினேட் பண்ண பார்த்தீங்கன்னா கிராங்க் கேஸ் ஸ்கேவெஞ்சிங்கை எலிமினேட் பண்ணும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டர்போ சார்ஜிங் கூலிங் சிஸ்டமுக்கு வேலை இல்லை, லூப்ரிகேஷன் சிஸ்டம் வேலை இல்லை, கிராங்க் கேஸ் வென்டிலேஷன் வேலை இல்லை சரிங்களா. டர்போ சார்ஜிங்கில் இந்த ஃப்ளஷ் ஏர் வந்து அதிக ப்ரெஷரில் டர்போ சார்ஜர்னால கொடுக்கப்படும் சரிங்களா. ஃப்ரெஷ் ஏர் இஸ் செப்பரேட் அண்டர் ப்ரெஷர் பை டர்போ சார்ஜர். ஸோ இங்கே கிராங்க் கேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? கிராங்க் கேஸ் இஸ் யூஸ் டு ப்ரீ கம்ப்ரஸ் த ஃப்ரெஷ் கேஸ். ப்ரீ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் கிராங்க் கேஸ் வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஹை இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் இன் சி என்ஜின் கிவ்ஸ். ஸோ ஹை இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் என்ன கொடுக்கும்? குட் ஆட்டோமேஷன் மிக்சிங் ரேட் தான் கொடுக்கும் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஹீட் லாஸோ வால்யூமெட்ரி விஷயம் இதோ கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ குட் ஆட்டோமேஷன். ஹை இன்ஜெக்ஷன் ப்ரெஷர்னாலே குட் ஆட்டோமேஷன். ஸோ அடுத்து, ஒய் டிராக்டர் இன்ஜின்ஸ் ஆர் ஹெவியர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். டிராக்டர் இன்ஜின்ஸ் வந்து ஏன் ஹையராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ரஷன் ரேஷியோ தான். டியூ டு ஹை கம்ப்ரஷன் ரேஷியோனால. ஸோ பவரோ எஃபிஷியன்சியோ ஸ்பீடோ கிடையாது, அதோட கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறனால தான் ஹெவியர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இன் ஸ்கொயர் இன்ஜின் எல் ஸ்ட்ரோக் லென்த் உங்களுக்கு தெரியும், டி டயாமீட்டர் ஆஃப் த போர். ஸோ இன் ஸ்கொயர் இன்ஜினில் என்னென்னு கேட்டிருக்கான்? ஸ்கொயர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எல் இஸ் ஈக்குவல் டு டி, அதுதான் ஸ்கொயர் இன்ஜின். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கொயர் இன்ஜின்னா இந்த ஆப்ஷன் எல் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ ஓவர் ஸ்கொயர் இன்ஜின் அப்படின்னா எல் வந்து ஸ்மாலராக இருக்கும் சரிங்களா. நம்ம கொஷினுக்கு ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸ்கொயர் இன்ஜினுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு டி, ஸ்ட்ரோக் லென்த் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் தி போர். அடுத்த கொஷின், ஸோ டேஷ் நாசில் இஸ் யூஸ்டு ஃபார் பெட்டர் கோல்டு ஸ்டார்டிங். ஸோ கோல்டு ஸ்டார்டிங்கில் எந்த நாசில் வந்து இதாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கோல்டு ஸ்டார்டிங் இது வந்து பின்டெக்ஸ் சரிங்களா. ஸோ பின்ட்டிலோ சிங்கிளோ மல்டிலோ கிடையாது. ஸோ பின்டெக்ஸ் இதை பொறுத்த பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் டீசல் இன்ஜின் சரிங்களா. இட் இஸ் அன் இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் டீசல் இன்ஜின். இது வந்து என்ன பண்ணும்? ஃபியூல் ஆட்டோமேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணுறனால, இந்த நாசில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால என்ன, கோல்ட் ஸ்டார்டிங்கில் வி கேன் ஈஸிலி ஸ்டார்ட் த இன்ஜின் சரிங்களா. அங்கே என்ன இருக்குன்னா அந்த ஆக்சிலரி ஹோலில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் வந்து ஸ்ப்ரே ஆகும் அந்த ஸ்டார்டிங் அப்போ சரிங்களா. ஸோ பின்டெக்ஸ் நாசில் இஸ் யூஸ்டு ஃபார் பெட்டர் கோல்டு ஸ்டார்டிங். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃபியூயல் ஃபில்டர்ஸ் டு நாட் யூஸ் ஜென்ரலி. இதெல்லாம் பேசிக் கொஷின். எதை யூஸ் பண்ண மாட்டோம்? பேப்பரை யூஸ் பண்ண மாட்டோம். ஃபியூயல் ஃபில்டர்ஸில் ஆயில், கிளாத், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பேப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் கவர்னர். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட் கவர்னர் தான் சரிங்களா. ஸோ இது எதுக்கு இந்த கவர்னர் பார்த்தீங்கன்னா, இட் கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் அ ஸ்டீம் இன்ஜின் அட் லோ ஸ்பீட்ஸ். ஸோ ஸ்டீம் இன்ஜினோட கண்ட்ரோலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் வாட் கவர்னர் யூஸ் பண்ணுவோம். இதை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் சரிங்களா. ஸோ மற்றபடி இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், a centrifugal clutch is to be designed to transmit 15 kilowatt at 900 rpm. The inside radius of the pulley rim is 150 mm. Find the angular speed, running speed. ஸோ ஆங்குலர் ஸ்பீட்னாலே ஒமேகா தான் சரிங்களா. ஒமேகா = 2πn/60. ஸோ உங்களுக்கு என்னோட வேல்யூ 3 ஆர்பிஎம்மில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. /60. ஸோ 30π அதை போட்டு ரேடியன் பர் செகண்ட் மாற்றிங்கன்னா 94.25 வரும். ஸோ 94.26 ரேடியன் பர் செகண்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த செக்டார் கியர் இன் ரீசர்க்குலேட்டிங் பால் ஸ்டேரிங் கியர். ஸோ ரீசர்க்குலேட் பால் ஸ்டேரிங் கியர் என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான். ஸோ இட் ஆக்சுவேட் த லிங்க் ராட் த்ரூ ட்ராப் ஆம். ஸோ லிங்க் ராட் வந்து ஆக்சுவேட் பண்ணுறதுனா ட்ராப் ஆம் மூலியமாக பண்ணும் சரிங்களா. So option A is the correct answer. Next question, calculate the vertical height of a watt governor when it rotates at 60 rpm. சரிங்களா. Also find the change in vertical height when its speed increases to 61 rpm. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? சேஞ்ச் இன் வெர்டிக்கல் ஹைட் சரிங்களா. இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள், h is equal to 895 divided by n square in meter சரிங்களா. ஸோ என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், n1 n2ன்னு வச்சுப்போம். ஸோ என்ன கேட்டிருக்கேன்? டிஃபரன்ஸ் இன் ஹைட் தான், சேஞ்ச் இன் வெர்டிக்கல் ஹைட். ஸோ ஃபஸ்ட்டு 60 rpm போட்டுக்கிறோம். ஸோ இது எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே எம்எம்மில் தான் கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸோ 248.6 mm வரும். அதே மாதிரி H2 வந்து 61 சரிங்களா. இப்போ 61ல் ஆர்பிஎம்க்கு இன்க்ரீஸ் ஆனால் என்ன கேட்டிருக்கான். ஸோ 61 divided by
240.5 mm. சரி, ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 248.6 மைனஸ் 240.5 பார்த்தீங்கன்னா 8.1 mm, விச் இஸ் நியர் பை 8 mm. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா தான், அது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ அடுத்த கொஷின், the load on the engine increases, the engine and governor speed decreases. அவ்வளோதான், சிம்பிள். கவர்னர் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், இதெல்லாம் கான்செப்ட்லாம் கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின், dash is the overdrive located. ஸோ dash is the overdrive locatedனு கேட்டிருக்கான். ஸோ எங்கே வந்து overdrive வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்கான். இதெல்லாம் தப்பாக இருக்குது. சரிங்களா. ஸோ எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கு அப்புறமும் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்கு முன்னாடியும். சரிங்களா, ஆஃப்டர் த கியர் பாக்ஸ். ஸோ அதாவது பிட்வீன் தி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ப்ரொப்பலர் ஷாஃப்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஸோ அடுத்து 180, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் லாக் ஆன் அ டிராக்டர்? ஸோ டிஃபரன்ஷியல் லாக்னாலே என்ன ஆகும்? இட் சிங்க்ரனைஸ் தி வீல் ஸ்பீட்ஸ். அதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ். சரிங்களா, பொல்யூஷன்லாம் லெஸ் பண்ணாது, டிராக்டிவ்லாம் இது பண்ணாது. இட் சிங்க்ரனைஸ் தி வீல் ஸ்பீட்ஸ். ஸோ இது வரைக்கும் அப் டு 180 கொஷின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லேட்டரானா அதர் இதையும் முடிச்சிடலாம், நெக்ஸ்ட் வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த கொஷின் பேப்பர் செட்டை. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.